அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய மூத்த மகள் மீனா சரவணன் இங்கே +2ல் 12th கிரேட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சயின்ஸில் 95 போட்டா 100க்கு, கணக்கில் 100க்கு 100 போட்டா, அடித்து வெளுத்துருக்கா. அது என்னென்னா, சயின்ஸ் வந்து இங்கிலீஷில் படிச்சிருக்கா, மேத்து அவங்க கொரிய மொழியில் தான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. கொரிய மொழியில் படித்து அந்த அம்மா வந்து 100க்கு 100 கணக்கில் போட்டாங்க. அந்த ஸ்கோர்லாம் வரும். நான் அப்புறம் உங்களுக்கு இமேஜ் ஃபைல் அனுப்பி விட்றேன், பாருங்கள். ரொம்ப பெருமையாக இருக்குது உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் பேசுகிறது, அவளை பற்றி சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு அப்பனா என் மனைவி ஷைலஜாவும் ரொம்ப பெருமைப்படுறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டா. அதாவது நான் எப்போதுமே என் பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, இந்த 100க்கு 100 எடுத்தால் தான் வந்து ப்ரில்லியன்ட் நாலேஜ், நல்ல அறிவு, அது கிடையாதுமா. நீ 70 80 எடுத்தாலும் எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த கணக்கோ மற்ற பாடமோ படிக்கும் போது மனப்பாடம் பண்ணாமல் அதை என்ன கொடுத்துருக்குறான் அந்த நுணுக்கங்களை புரிஞ்சு தெரிஞ்சு படிமா. அதுதான் வந்து மூளையில் போய் உக்காரும். இப்போ இன்றைக்கி மெமரைஸ் பண்ணிவிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு நாளை போய் எக்ஸாமில் கக்கிட்டு நீ 100க்கு 100 எடுத்துகிட்டு ஃப்யூச்சரில் வந்து நீ வந்து பெரிய இது அதெல்லாம் கிடையாது. நானும் அப்படி கிடையாது, என் மனைவி அப்படி கிடையாது, நான் படிக்கும்போது அப்படி கிடையாது, நான் என்ன அப்படி நினச்சிக்கல. இதே தான் என் பொண்ணுக்கும் பசங்களுக்கும் நான் சொல்கிறது. மேத்தில் அவள் போட்டிருக்கா 100க்கு 100 எடுத்தான். ஏன்னா இங்கே கொரியன் யூனிவர்சிட்டிஸில் அடுத்து போகிறதுக்கு அந்த மார்க் வந்து பார்ப்பாங்க. அது சரி, ஓகே, அதுக்காக ஓகே. ஆனால் அறிவுக்கு 100க்கு 100 எடுத்தால் தான் அறிவு. சயின்ஸில் 100க்கு 100 எடுத்தால் தான் வந்து ப்ரில்லியன்ட் ஸ்மார்ட். அது நான் எப்போதுமே அதுக்கு வந்து எதிரானவன். 80 70 எடுத்தாலும் நீ என்ன புரிஞ்சிருக்கிற, அதை நீ எப்படி வந்து மேற்கொண்டு எதிர்காலத்தில் அதை நீ எப்படி கடைபிடிக்க போகிற, நீ படிக்கும் போதோ நீ வேலை செய்யும் போதோ நீ படித்த படிப்பு உனக்கு எப்படி உதவ போகுது, அதுதான் முக்கியம். அந்த மாதிரி தான் வந்து நம்ம தம்பி தீப்பெட்டி சைஸில் சேட்டலைட்டு உருவாக்கி அமெரிக்காவில் கொடுத்து அது மேலே பறக்க விட்டான் பார்த்தீங்களா. அவன் வந்து கம்மிங்க, அவன் 700 கூட எடுக்கல +2ல் 1200க்கு. அப்படி இருக்கும்போது இதுதான் வந்து என் பொண்ணுக்கிட்ட சொல்லி வளர்த்தேன். நானும் என் மனைவியும் அதை கடைபிடிச்சா நல்லா படிச்சிட்டா, +2லையும் பாஸ் பண்ணிட்டா. அதுதான் வந்து உங்களுக்கு சொல்ல வந்தது. இதை வந்து இங்கிலீஷில் பேசி அவங்க பிரின்சிபல் என்கிட்ட கேட்டாங்க, ப்ரொஜெக்டரில் அந்த ஸ்கூல் முடியும் போது காட்டணும் அப்படின்னு. நான் இங்கிலீஷில் பேசி அமைச்சிருக்கேன் உங்களுக்கு. தமிழில் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். மார்க்கு முக்கியம், எந்த நேரத்தில் முக்கியம் அதை புரிஞ்சுக்கணும். இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் ப்ரில்லியன்ட்டு ஸ்மார்ட்டு நல்ல நாலேஜ், அதுக்கு எப்போதுமே நான் வந்து எதிரானவன் தான்.